வெல்கம் டு Raghulan. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த குயிக்காக சூப்பர் பைக்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் பைக் வந்து Honda CBR 600RR. ஸோ அதுதான் இன்னொரு இது முன்னாடி வச்சிருந்த பைக்கு. பட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா அது வந்து MV Agusta. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ இட்ஸ் அ சூப்பர் பைக்கு. பட் என்னென்னா அதை நான் ரைட் பண்ணுறப்ப ஒரு பர்ஃபெக்ஷன் தரல வண்டியில். ஸோ அதுக்கப்புறம் நான் Ducati ட்ரை பண்ணேன் Panigale. அதுக்கப்புறம் BMW S1000RR. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் BMW S1000RR வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் மை ஃபேவரட். இப்போதைக்கு வந்து இட்ஸ் அ ஃபேவரட் ஆஃப் ஆல் டைம். ஸோ பைக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செம்ம கிளாஸுங்க. நீங்கள் வந்து ரைட் பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்ட்டு, அந்த இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட். ஓகே கைஸ், இப்போ வந்து குயிக் அன்பாக்சிங் நம்ம BMW S1000RR அன்பாக்சிங். ஸோ இது வீடியோ வந்து அன்றைக்கி வந்து ஃபார் சம் ரீசன் வந்து அது எடுத்த ஃபைல் வந்து சேவ் ஆகலை. ஸோ ஜஸ்ட் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த காட்டன் அந்த பெல்லட் எடுத்துருந்து வைக்கிறப்ப இட் வாஸ் அ செம்ம ஃபீலிங்கு. அண்ட் அது ஓப்பன் பண்ணி இந்த ஃபஸ்ட் டைம் இந்த பைக் அந்த வெளியில் கிளிம்ஸ் பார்க்குறப்ப இட் வாஸ் ஸோ குட். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த ஒரு வார்ம் ஃபீலிங் அஸ் வெல். ஸோ ஃபஸ்ட்டு டைம் அதை ஃபீல் பண்ணுறப்ப தொடுறப்ப அந்த பைக்ஸை அவங்க அசம்பிள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் வந்து இட் இஸ் ஸோ ஆசம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் சான்ஸ் கிடச்சிதுன்னா வில் டெஃபினெட்லி டூ அ வீடியோ அண்ட் யூ கைஸ் வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட். இட்ஸ் ஸோ நைஸ் அண்ட் இட்ஸ் நல்ல ஃபீலிங். மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் உங்களோட பைக் வாங்குறப்ப. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன ரைட் த்ரூ ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் ஸோ சும்மா ஒரு குட்டி ரிவ்யூ எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பைக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பையிலேருந்து இட்ஸ் அ பேஷன். ஸோ பைக்ஸ் வந்து இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் மை லைஃப். அண்ட் ரைடிங் இஸ் சம்திங் விச் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வேறு எதுலேயுமே கிடைக்காது. கார் வேறு எதுலேயும் கூட அந்த பைக்கோட அந்த ஃபீல் எதுலேயுமே கிடைக்காது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், BMW பொறுத்த வரைக்கும் ஸோ சின்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி லிட்டர் பைக், ஸோ ஒரு 1000cc பைக் அப்படின்றதுனால எனக்கு இந்த CBRல இருக்கிற மாதிரி அடிக்கடி கியர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையே இதில் இல்லை. ஸோ முக்கால்வாசி தடவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐ ஸ்டில் பி அரௌண்ட் 3rd gear 4th gearல இருப்பேன். அண்ட் ஐ கேன் ஸ்டில் பிக் இட் அப் வேர் ஐ லெஃப்ட். ஸோ நான் கியர் வந்து லோவர் கியர்ஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைடிங் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஏன்னா வந்து இதே CBRல பார்த்தீங்க அப்படின்னா இதே இந்த ஸ்ட்ரெச்சில் நான் போகிறப்பே வந்து ஒவ்வொரு லைட்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் நிற்கிறப்ப கியர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபர்ஸ்ட் கியர் கொண்டு வரணும். அண்ட் ஈவன் ஸ்லோ பண்ணுறப்ப கியர் ரெடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இட்ஸ் லைக் அ கான்ஸ்டன்ட் ஒர்க். உங்களுக்கு லெக் ஒர்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸி கைஸ், அப்படியே யூ வில் என்ஜாய் த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதில் பார்த்தீங்க ஸ்லிப்பர் கட்ச் இருக்குது. ஸோ ஸ்லிப்பர் கட்சில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நீங்கள் ஒவ்வொரு தடையும் வந்து கிளச்சை நீங்கள் லீவர் பிடிச்சி நீங்கள் வந்து டவுன் ஷிஃப்ட் அப் ஷிஃப்ட் அப்படி பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் கிளச்சு இல்லாமல் கூட ஆன் தி ஃப்ளோவில் வந்து நீங்கள் கியர் வந்து அப் பண்ணிகிட்டு இருக்கலாம். அண்டு முக்கால்வாசி வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்ப நான் கிளச்சு லீவர் யூஸ் பண்ணுவேன். பட் அப் ஷிஃப்ட் பண்ணுறப்ப வந்து சில நேரம் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இதில் என்னென்னா நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சும்மா குயிக் ரியாக்ஷன் டைமில் நீங்கள் வந்து பண்ணணும், குயிக்காக நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து நீங்கள் ஸ்லிப்பர் கட்ச் இஸ் லைக் சூப்பர். ஸோ நீங்கள் என்ன வந்து யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் கிளச்சை நீங்கள் பிடிச்சி அதுக்கப்புறம் கியர் மாற்றணும். ஸோ இட் டேக்ஸ் லெட்ஸ் ஏ மேட்டர் ஆஃப் ஃபியூ மில்லி செகண்ட்ஸ். அது வந்து யூ கேன் அவாய்ட் இட். அண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா Brembo ஆசம் பிரேக்ஸ். ஓகே கைஸ், லெட்ஸ் கண்டினியூ வித் தி நெக்ஸ்ட் செட் ஆஃப்